வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. மீள நிகழாமையை உறுதிப்படுத்த உண்மை நீதி பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும். கல்லம் மற்றே வலியுறுத்து. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கனடா மீண்டும் சுமத்தக்கூடாது. கனடாவின் பிரதி அமைச்சரிடம் அருணி விஜயவர்தன வேண்டுகோள். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளருக்கு எதிராக உணவு தவிர்ப்பு போராட்டம். சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டவர் கைது. பன்னாட்டு புகைத்தல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சங்கானையில் போராட்டம். வாடகைக்கு வீடெடுத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர் கைது. புத்தளம் கலப்பில் மிதந்த பீடி இலை பொதிகள். களுத்துறை சிறைச்சாலையில் இருந்து கைதி தப்பியோட்டம். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கேரள கஞ்சா விற்பனை சந்தேக நபர் கைது. கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் கைது. திருமண நிகழ்வில் மோதல், போலீஸ் அலுவலர் காயம். யாழ்ப்பாணத்தில் கலைத்துறையில் சாதித்து மீன் வியாபாரியின் மகள். தொடர்பான விரிவான செய்திகள். 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் சற்று முன்னர் வெளியாகியுள்ளன. பரீட்சை பெறுபேறுகளை பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doonets.lk உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். கல்வி அமைச்சில் இணையதளம் முடக்கப்பட்டதன் பின் உருவாக்கப்பட்ட புதிய இணையதளத்தில் முதலாவது முறையாக தேசிய பரீட்சை பெறுபேறு ஒன்று என்று பதிவேற்றப்பட்டிருக்கின்றதே இதுவாகும். கடந்த 2023 ஆண்டு ஜனவரி இடம்பெற்றிருந்த உயர்தர பரீட்சையில் 3,46,976 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் 2009 ஆண்டு இடம்பெற்ற மிக மோசமான வன்முறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதுடன் பொறுப்பு கூறலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என போர் தவிர்ப்பு வலயம் ஆவணப்படுத்தி இயக்குநர் கல்லம் மக்ரே வலியுறுத்தியுள்ளார். வடக்கில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்ற காணொலிகளுடன் கூடியதாக கெலம் மக்ரவோல் தயாரிக்கப்பட்ட நோ ஃபயர் சோன் என்ற ஆவணப்படம் 11 வருடங்களுக்கு முன்னர் சேனல் 4 என்ற தொலைக்காட்சி சேவையில் வெளியாகி பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்திருந்தது. போர் முடிவடைந்து இவ்வருடத்துடன் 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருப்பதை முன்னிட்டு கெலம் மக்ரே வெளியிட்டுள்ள நினைவு செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போர் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆகின்றன. மே மாதம் 18ஆம் திகதி நாம் அதனை நினைவு கூறுகின்றோம். இருப்பினும் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிகள் இன்னமும் தொடர்கின்றன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்களாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதனால் ஏற்பட்ட தாக்கத்துடனேயே தொடர்ந்தும் வாழ்கின்றனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களின் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை இலங்கை அரசால் மறுக்கப்படுகின்றது. தமிழர் தாயக பகுதிகள் பாதுகாப்பு தரப்பினரின் வலுவான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன. எனவே 2009 இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படுவதும் பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்படுவதும் இன்றியமையாததாகும். இதே போன்றே சம்பவங்களே இன்று காசாவில் இடம்பெறுகின்றன. காசாவில் வாழும் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என சகல மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய அரசு மிக மோசமான அநீதிகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற அநீதிகளால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதில் இலங்கை அரசும் பன்னாட்டு சமூகமும் அடைந்திருக்கும் தோல்வி தற்போது காசாவில் இடம்பெற்று வரும் அதனையொத்த மீறல்களை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. மனித உரிமைகள் மற்றும் நீதிக்கு மதிப்பளிக்கும் சகலரும் இனி இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதையே வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கனடா மீண்டும் சுமத்தக்கூடாது என இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கனடாவின் பன்னாட்டு அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டபர் மக்லனை சந்தித்த போது இலங்கையின் அயலுறவு செயலாளர் அருணி விஜயவர்தன இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். இலங்கை வருவாயீட்டல் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது பற்றியும் பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பற்றியும் இலங்கை பொருளாதார ராஜதந்திரத்துக்கு கொடுத்துள்ள முக்கியத்துவம் பற்றியும் அயலுறவு செயலாளர் இதன்போது எடுத்துரைத்துள்ளார். நல்லிணக்கத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு சமாந்தரமாகவே இவை
என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மோதல்கள் தொடர்பில் இனப்படுகொலை தொடர்பான தவறான கதைகளை வெளியிடும் விதத்தில் கனடாவில் அண்மைய ஆண்டுகளில் உயர்மட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் தொடர்பில் இலங்கையின் ஆழ்ந்த கவலையை அயலுறவு செயலாளர் தெரிவித்துள்ளார். கனடா இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஈடுபாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள அயலுறவு அமைச்சின் செயலாளர் பேச்சுவார்த்தை நல்லிணக்கத்துக்கான முயற்சிகளுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் பெல்லானவுக்கு எதிராக மருத்துவமனையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இவர் தேசிய மருத்துவமனையின் பண்டாரநாயக்க கட்டிடத்தின் மேல் மாடியில் ஏறி நின்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் மஸ்கெலியா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மஸ்கெலியா போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மஸ்கெலியாவை சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் சந்தேக நபரிடம் இருந்து மாணிக்கக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பன்னாட்டு புகைத்தல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான போராட்டம் இன்று சங்கானை பேருந்து நிலையத்தில் முன்னால் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அழகான இளைஞர்களின் உடல் அழகையும் முகத்தின் வசீகரத்தையும் சிதைக்கும் போதைப் பொருள் பாவனைக்கு ஏமாற மாட்டோம், எமது பிள்ளைகளை புகையிலை கம்பெனிகளிடம் இருந்து பாதுகாக்க அனைவரும் அணிதிரள்வோம், புகைப்பதால் உன் அழகு புன்னகை இழக்கும், உடலை உருக்கும் சிகரெட் பாவனை எதற்கு, சினிமாவில் புகைப்பதை பார்த்து உன் கல்வியை அளிக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷம் எழுப்பினர். வடக்கு நல்லொழுக்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் வடக்கு நல்லொழுக்க சம்மேளனத்தின் நிர்வாகத்தினர், அங்கத்தவர்கள், சங்கானை பிரதேச செயலர் கவிதா உதயகுமார், பிரதேச செயலக அலுவலர்கள், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் கம்பகா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உக்கல் படவில் போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பகா போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது பாணந்துறையை சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவரின் உதவியாளர் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இருந்து 2000 போதை மாத்திரைகள், 500 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 50 கிராம் கெரோயின் மற்றும் 500 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் கலப்பில் கடலில் மிதந்தவாறு சந்தேகத்துக்கிடமான பொதிகள் காணப்பட்டதை அவதானித்த அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து பொதிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த பொதிகளில் பீடி இலைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. 12 பொதிகளில் சுமார் 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 320 கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விலைகள் இந்தியாவில் இருந்து சட்டவிரோத முறையில் கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பீடி இலைகளை புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் புத்தளம் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹொரணை இங்கிரியவை சேர்ந்த கைதி ஒருவர் நேற்று பிற்பகல் சிறைச்சாலையில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை சிறைச்சாலையில் உள்ள கட்டிடம் ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே இவர் தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் சிறைச்சாலைக்கு பின்புறத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கேரள கஞ்சா விற்பனை செய்த நபர் ஒருவர் வெள்ளப்பிட்டிய கித்தம்பகீவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழுவால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வெள்ளம்பிட்டியவை சேர்ந்தவர் எனவும் சந்தேக நபரிடம் இருந்து 29 கிராம் 210 மில்லி கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து கேரள கஞ்சா
விற்பனை செய்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக வெள்ளம்பட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக சிறப்பு போலீஸ் அதிரடிப்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தனமல்வில போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய தனமல்வில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நிகழ்வில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாந்தோட்டியை சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ரத்தினபுரியில் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி அன்று கொலையொன்றை செய்துவிட்டு மகளுந்தொன்றை கொள்ளையிட்டு தப்பி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் எனவும் பல்வேறுபட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமல்வில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டகமுவில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற திருமண நிகழ்வின் போது ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற போலீஸ் அலுவலர் ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்ததுடன் 3 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாவட்டகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அலுவலர் ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். இவர் மாவட்டகமவில் உள்ள விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு வீடு திரும்புவதற்காக தயாராக இருந்தபோது அந்நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் விடுதி வளாகத்துக்கு முன்பாக மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது இவர் இந்த மோதலை சமரசம் செய்வதற்காக சென்றதாகவும் அங்கிருந்தவர்கள் இவரை பலமாக தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர் ரம்புக்கனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்தின் பேரில் ரம்புக்கனை பின்னவலியை சேர்ந்த 24, 27 மற்றும் 29 வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். வெளிவந்த 2023ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் வஜினா பாலகிருஷ்ணன் மாவட்ட ரீதியில் 1ஆம் இடத்தையும் நாடளாவிய ரீதியில் 32வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில், வணக்கம், நான் வஜினா பாலகிருஷ்ணன் காப்போத உயர்தர 2023ஆம் ஆண்டு பரீட்சையில் தோற்றி 3A பெருவற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியில் 32வது இடத்தினையும் ஜாழ் மாவட்ட ரீதியில் 1வது ரேங்கையும் பெற்றுள்ளேன். இது நான் முதலாக படித்த பாடசாலை சாந்தி சிற்றம்பல வித்தியாசாலை. அங்கு படிக்கும்போது எனக்கு பெருசாண்டு தெரியாது. கொலசிப்பு கூட 99 மார்க்ஸ் தான் எடுத்தேன் நான். ஆனாலும் OL 6ஆம் தரத்துக்கு பண்டத்திற்கு பண்கொழிதர பாடசாலையில் சேர்ந்து AL வரை அந்த பாடசாலை தான் கல்வி கேட்டேன் நான். OL 5A 3BS தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. ஆனாலும் AL 3A எடுக்கணும், அதுவும் பெஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் முதலே என் மனதுல நினைச்சேன் நான். அதால அதுக்காண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நான். முதல்ல எனக்கு முக்கியமானது என்னுடைய அம்மா அப்பா தான். என்னுடைய அப்பா மீன் வியாபாரம் தான் செய்யறவர். ஆனாலும் அடிக்கடி சொல்வார், படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பமெல்லாம் சொல்லுவார். எல்லாம் நான் எடுத்தேன், என்ன மாதிரி மனதுக்குள்ள இருந்தேன் நான் எடுத்துட்டேன். அம்மா முதல் முக்கியம் அம்மா தான். எல்லாம் அம்மா சொல்லி ஏதாவது நினைச்சாண்டா எனக்கு எல்லாம் கிடைக்கும். முதல் கூட எனக்கு 7ஆம் தரத்துல படிக்க எனக்கு 77 தான் தமிழுக்கே வந்தது. அதுக்கு முதல் எனக்கு 50 எல்லாம் வந்தது. ஆனாலும் அம்மா சொல்லுவா, நீ எடுப்ப என்று சொன்னதாலதான் நான் தமிழுக்கு 7ஆம் தரத்துல 2ஆம் தரம் 77 மார்க்ஸ் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகுதான் படிச்சு கடைசியா எனக்கு 90 மார்க்ஸ் தமிழுக்கு வந்தது. எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாமில நான் எப்படியாவது எனக்கு 93, 94 மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வருமென்று தான் மனதுக்கு நினைச்சேன் நான். அது மாதிரி பெஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதை எடுத்துட்டேன். முதல் முக்கியம் இதை எடுத்ததுக்கு என்னுடைய அம்மா அப்பா. அதோட என்னதான் இருந்தாலும் கடவுளின் அருள் இருந்தா தான் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் முதல் முக்கியம் கடவுள் தான். எனக்கு எப்பவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. இப்ப ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு சற்று முன்னர் கூட நான் கடவுளை தான் தியானிச்சு கொண்டிருந்தேன் நான். எல்லாமே கடவுளின் அருளாலதான். நிச்சயமா இப்படி வந்ததுக்கு எனக்கு கடவுள் தான் காரணம். அவருடைய உதவி எனக்கு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. அதோட என்னுடைய பாடசாலையில படிப்பித்த ஆசிரியர்களும் சரி, என்னுடைய டியூஷன்ல படிப்பித்தின ஆசிரியரும் சரி, எல்லாருமே என்னை தட்டி கொடுத்துதான் என்னை உயர்த்தி விட்டவினம். குறிப்பா என்னுடைய பாடசாலையில படிப்பித்தின தமிழ் பாட ஆசிரியர் சானந்தினி ஆசிரியராவா எனக்கு படிப்பித்தினவா. அதோட குகபரன் சார் எனக்கு படிப்பித்தவே இல்லை ஸ்கூல்ல. ஆனாலும் எனக்காக அவர் படிப்பித்தினவர். தமிழர் வினா போட்டிக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் நேஷனல் வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டவர். அவருடைய தேடல் தான் தமிழுக்கு எனக்கு கூடவே வர வச்சது. அவர் நிறைய புக்களை தருவார் தமிழருக்காக. அப்படி தேடித்தான் நான் உண்மையாவே தமிழ்ல இப்படி ஒரு நிலைக்கு அடைஞ்சதே அவர் தான் காரணம். அதை விட என்னுடைய டியூஷன் சார் தமிழ் குகன் சார், அவர் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார். நாங்க கூட மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காண்டி எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் தருவார்.
கிஃப்ட் எல்லாம் தருவார். அப்படி அந்த கிஃப்ட் கூட எனக்கு தான் பெஸ்ட் கிடைச்சது. அப்பக்கே நினைச்சு நான் நிச்சயம் நான் எடுக்கணும், ஃபைனல்லையும் நான் தான் பெஸ்டா வரணும் பண்ண மாதிரி நினைச்சு தான் எக்ஸாம் எழுதினான். குவன் சருக்கு நான் நன்றி சொல்லணும், குபேரன் சருக்கு நன்றி சொல்லணும், முசா டீச்சருக்கு நன்றி சொல்லணும். அதோட என்னுடைய ராமா சார் டியூஷன்ல படிப்பினவர் கணேஷ் சார், அவர் உண்மையாவே அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு ஆலோசனைகளும் எங்கள் மனதுல நல்லா பதியும். ஏன்னா அவர் என்ன படிப்பை தாண்டி நல்ல நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லுவார். இப்படி படிக்கணும், படிக்காம விட்டா பிரச்சனை வருமானலாம் சொல்லி நிறைய தேடி கேட்டுக்கொண்டே நிற்பார். டியூஷன்ல அடிக்கடி கேள்வி கேட்பார். அதுல கூட எடுக்கிற வேற போட்டிகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி போட்டியா அவர் கேள்வியெல்லாம் கேட்டதாலதான் என்னால் எடுக்கவே முடிஞ்சது. அதோட என்னுடைய டிராமா நான் 2 இடத்துல படிச்சேன். நான் ஒன்று பைசர் என்ற ஒருத்தர், அவர்கிட்ட நான் படிச்சேன். நான் அவரு நிறைய டியூட்டிகள் எல்லாம் தந்தையில படிப்பித்தினவர். அதோட என்னுடைய ஸ்கூல் சார் டிராமா அவையும் முதல் ஸ்டார்ட்ல ராய்வால் மிஸ் படிப்பித்தினவா, அவாம் எனக்கு அழகா படிப்பித்தினவா. அதோட ஜாசன் சார் சயனா மிஸ் அவையும் எனக்கு நல்லா படிப்பித்தினவினா. அடுத்தது ஜோக்ரவி எனக்கு ஜோகினி டீச்சர் படிப்பித்தினவா ஸ்கூல்ல. டியூஷன்ல பிரபாகரன் சார், எல்லாமே பிரபாகரன் சார் தான் எனக்கு சொல்லி தருவார். டவுட்ஸ் என்றாலும் அவர் தான் சொல்லுவார். அவர் நாங்க எப்படியா எந்த பிள்ளைகள் எந்த மகள்ன்ட்டு தானே அவர் கதைப்பார். மகள் நல்லா வரணும், மகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் சார் சொல்லுவார். அவர் சொன்னதான் எனக்கு அந்த மனதில் ஆள பதிஞ்சது. நிச்சயமா எடுக்கணும் நான் நினைச்சேன். நான் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலும் எனக்கு தலைமுறை வஜினா நீ படிக்கணும் சொல்லி எனக்கு கை கொடுத்தவா. நான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன். நான் அதால அது நியூஸ் பேப்பர் வாசிச்சு தான் எல்லாருக்குமே என்ன கூட பழக்கம். வஜினா பாலகிருஷ்ணன் தான் எல்லாரும் கூப்பிடுறேன் ஸ்கூல்லையும். அப்படி கூப்பிடு தான் என்னோட எல்லாருமே நல்லா கதைச்சவினம். பிரின்சிபலும் நீங்க பாஸ் பண்ணணும் எல்லாம் சொன்னேன். எல்லாத்துக்கும் அதைக்கு நான் நன்றி சொல்றேன். அதோட நான் எங்களோட ஊர் வந்து சாந்தை ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்தும் இந்த யாழ் மாவட்டத்திலேயே பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தை என்ற கிராமத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும். அந்த பெருமைக்காக தான் நான் ஆகிலும் கஷ்டப்பட்டு படிச்சேன். நான் எல்லாத்தையும் படிச்சினான்றத விட நான் எப்படி படிச்சினான்றதான் முக்கியம். நான் டியூஷன்லயோ சரி ஸ்கூல்லயோ சரி விளங்குபடுத்தும் போது அதை அவதானிச்சு கொண்டிருப்பேன். நச்சமேலே அங்கால கவனத்தை கிடைக்காம அந்த அவதானிப்பு தான் முக்கியமாவே இப்படி நிலைக்கு கொண்டு வந்தது. அதோட இரவு படிப்பேன், விடியெல்லாம் ஒளிம்பி படிப்பேன், நிறைய படிப்பேன். அதோட தமிழுக்கான நிறைய புக்ஸ்கள் எல்லாம் தமிழர் வினாவிடியக்காக தேடி படிச்சேன். நான் அதால என்னால இந்த நிலைக்கு அடைய முடிஞ்சது. என்னுடைய ஆசை வந்து நான் என்னவா வரணும்னு ஆசைப்படுறேன்னா தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரரா வரணும்னு தான் ஆசைப்படுறேன். நன்றி. இனி படிக்க போற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நீங்கள் உங்களோட ஆசிரியர்கள் மேல் படிப்பித்து கொண்டு இருக்கும் போதே நீங்கள் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற விடாம முழு கவனத்தை படிப்பித்தும் போது கேட்கிறதாலேயே உங்களுக்கு நிறைய ஈர்த்து கொள்ளலாம், நிறைய விஷயங்களை மனதில் பதிச்சு கொள்ளலாம். ஆகவே அதை படிப்பித்துறதையே கேளுங்க. அதோட நிறைய டீச்சர்ஸ் மேதர நோட்ஸ்ன்றதை மட்டும் இருக்காம நிறைய புக்ஸுகள் அது பாட சம்பந்தமான நிறைய புக்ஸுகளையும் தேடி படிச்சுறதால கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படிச்சா நல்லது. அதுக்கு பிறகு சேர்த்து வச்சா நிறைய லோட்டாகி படிக்க முடியாத நிலை ஏற்படும். அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படிச்சா நிச்சயமா நல்ல நிலையை அடையலாம். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.